Hello everybody, this is Bhavani from Dinamam English Learn with Bhavani channel. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்களா? நான் இந்த வீடியோக்கள்லாம் பிகினர்ஸ்க்காகவே, அதாவது எழுத படிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்காகவும், கிட்ஸுக்காகவும், தாய்மார்கள் அவங்க வீட்டிலையே இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கிட்ஸுக்காகவும் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வர்றவங்களா இருந்தீங்கன்னா என்னோடய சென்ற வீடியோக்களில் போய் கான்சனன்ட் வவல் லெட்டர்ஸை போய் நல்லா கற்றுக்கோங்க. கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் லெட்டரை கற்றுக்கோங்க. லெட்டர்ஸ்லாம் என்னென்னு கற்றுக்கோங்க. ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை போய் கற்றுக்கோங்க. அது தெரிஞ்சாலே 70% நாம் படித்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்கள் டிப்தாம்ஸ் கற்றுக்கோங்க, டயக்ராஃப்ஸ் கற்றுக்கோங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் கற்றுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா சுலபமாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பிழை இல்லாமல் படிக்கலாம், கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம், பிழை இல்லாமல் எழுதலாம். கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம், பிழை இல்லாமல் எழுதலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுக்க மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒன் சிலபல் பார்க்க இருக்கோம். அதாவது ஒரு சொல்லில் ஒரு வவல் இருந்தால் அது ஒன் சிலபல், 2 வவல்ஸ் சேர்ந்து இருந்தாலும் அது ஒன் சிலபல் தான். வாங்க பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள், ARCHE. AR இருக்குது. ஆர் இருந்தாலே மோஸ்ட்லி ஏவோட சவுண்டு ஆ. ஸோ ஆர்ச், சிஹெச்சோட சவுண்டு இச், ஆர்ச். இங்கே ஆர் இருக்குது, அதனால் ஏவோட சவுண்டு ஆ. ஆர் கண்ட்ரோல் ஆகிடும், ஆர் உள்ளுக்குள்ளே போயிடும், ஆம்னு சவுண்டு கொடுக்கும். ARM, ஏவோட சவுண்டு எகெயின் ஆ, ஆம்னு சவுண்டு கொடுக்கும். அதே மாதிரி ஆர் இருக்குது, ஏவோட சவுண்டு ஆ. ஆர்க்கு, இங்கே ஆர் சவுண்டு கொடுக்கறது, ஆமில் கண்ட்ரோல் ஆகிடுது, ஆர்க். சியோட சவுண்டு இக், ஆர்க். இங்கே 4th ஒனில் பாருங்கள், எகெயின் ஆர் இருக்குது, எகெயின் ஆ. ஆர்ட், இட், ஆர்ட். ஸோ கான்சனன்ட் லெட்டர் சவுண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். இங்கே டபுள் கான்சனன்ட் இருந்தாலும் 2 கான்சனன்ட் எல் கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருந்தாலும் ஏவோட சவுண்டு ஆ தான், ஆல். இங்கே ஏ சவுண்டு ஆண்ட். இங்கே ஏவோட சவுண்டு ஆ. இது அண்ட் இல்லை ஆண்ட். இங்கே ஏஐ சவுண்டு எய்டு, எய்டு. அதே மாதிரி ஏஐயோட சவுண்டு எய்ம். இங்கே 2 கான்சனன்ட் இருக்கிறதுனால ஏவோட சவுண்டு ஆ. பாத், அதாவது ABATH BA பா. இத், டிஹெச்சோட சவுண்டு இத், பாத். இங்கே பேர். இங்கே ஆர் இருக்குது, இ லாஸ்டில் இருக்கிறதுனால எழுதணும், ஆனால் சவுண்டு கொடுக்காது, ஆரோடையே நிறுத்திடுவோம். இர், பேர். இது ஏ சவுண்ட் ஆ, பேர். இங்கே எகெயின் பாத்தே வந்திருக்கு. இங்கே இ இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற வவல் சவுண்டு ஐ தான், ஐ தான். இக்கு, இ எழுதணும், சவுண்டு கொடுக்காது, ஐக்கு, பை. ஆர்ச், ஆம், ஆர்க், ஆர்ட், ஆல், அண்ட், எய்டு, எய்ம், பாத், பேர், பாத், பைக். நெக்ஸ்ட் பி வேர்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருக்கோம். BL, பில், OW. இந்த OWவில் ஃபஸ்ட்டு வவல் மட்டும் பேசுது, ஓன்னு. ஸோ பில் ஓ, ப்ளோ, ப்ளோ. நெக்ஸ்ட்டு ORN, ஆனுங்கிற ரைமிங் வேர்டு. இது ஓஆர்என்னாலே ஆன், HORN ஹான், MORN மான். ஸோ ஆன் ரைமிங் வேர்டு. ஸோ ஓட சவுண்டு இங்கே ஆ, பான். அதே மாதிரி ஓட சவுண்டு இங்கே பக்கத்தில் கான்சனன்ட் இருக்கிறதுனால இஸ், பாஸ். ஓனாலே ஆ சவுண்டு தான். ஏ சவுண்டு ஆ, இ சவுண்டு ஏ, ஐ சவுண்டு இ, ஓ ஆ, யூ வவல் லெட்டர் சவுண்ட்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. வவல் லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வவல் லெட்டர்ஸ் இல்லாமல் சொற்களை ஃபார்ம் பண்ண முடியாது. இங்கே
ஓடபிள்யூ இருக்குது. ஓடபிள்யூவோட சவுண்டு வந்து இப்போ நம்ம பார்க்குறது ஓடபிள்யூ சவுண்டு மட்டும் பார்க்கலாம். ஓடபிள்யூ 2 ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓடபிள்யூவோட சவுண்டு ஓ. ஸோ ப ஓ இல் போல். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பவுல்பாங்க. இட்ஸ் போல் தான் கரெக்டு. இது வந்து அல்க்கு யூ சவுண்டு ஆ. ப ஆ இல் இக் பல்க். இது வந்து யூஎஸ்ஹெச் உஷ் சவுண்டு உஷ். எஸ்ஹெச்சோடது இஷ். யூவோட சவுண்டு உஷ் பூ இஷ் புஷ். இது வந்து யூவோட சவுண்டு ஆ பஸ். எகெயின் யூ வந்திருக்குல்ல, யூவில் வந்தாலே இது வந்து புல். தான் இப்படி 2 மாதிரி எழுதியிருக்கேன். இது எழுத வரல, இடம் சின்னதாக இருக்கிறதுனால. ஸோ ட்ரை பண்ணுறேன். திருப்பி எழுத புல். ஸோ புல். ஸோ ULL புல் அப்படி வருது இல்லையா. அல் 2 சவுண்டு இருக்குது. டல்லுக்கு கூட வரும், டல். புல் இங்கே உல் அல்லு சவுண்டு, இங்கே புல். இப்போ யூவோட சவுண்டு எகெயின் இங்கே யூக்கு வந்து ஆ சவுண்டு. பேர்ன் ஆர் கண்ட்ரோல் பேர்ன். ஓவோக்கு ஊ சவுண்டு. ஸோ பூட். ஐஆர் எப்போவுமே ஏன்னு வரும். ஷர்ட் ஏன்னு எழுத வரல. ஷர்ட் டர்ட் தேர்டு சவுண்டு பேர்டு. ஏஒயோட சவுண்டு ஏ. ஸோ பே. ஸோ இதுதான் எப்படி படிக்கணும்னா ப்ளோ பார்ன் பாஸ் போல் பல்க் புஷ் பஸ் புல் பேர்ன் பூட் பேர்டு பே. நெக்ஸ்ட் பாருங்கள் EACH ஈச். நிறைய பேருக்கு ஈச்னு தெரியும். EACH தெரியாதவங்க இந்த 2 வவல் இருக்குது இல்லையா, அந்த 2 வவல், இந்த 2 வவலோட சவுண்டு ஃபஸ்ட்டு வவல் மட்டும் ஈன்னு பேசுது. ஸோ BCH இச் பீச். ஐஆர் சவுண்டு பார்த்தோம். அது ஒரு மாதிரி வரும், தமிழ் எழுத வரல. போத் ஆமும் இல்லை ஏமும் இல்லை, போத். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இத் TH இத். நெக்ஸ்ட் வந்து இருக்கிறதுனால ஏ வவல் லெட்டர் ஏ தான். ப்ளே லாங் வவல் பிளேடு. வந்து சவுண்டு கொடுக்காது. பிளேடுன்னு டியோட நிறுத்தினோம். அதே மாதிரி ப்ளேம் இருக்கிறதுனால ஏவோடது ப்ளேம் இம்மோட நிறுத்தினோம். இங்கே ஏ சவுண்டு ஷார்ட் வவல் சவுண்டு. ஏக்கு ஆ சவுண்டு. பில் இன்க் பிளாங்க். இங்கே வந்து இஸ்ட் சவுண்டு வரனால 2 கான்சனன்ட் வருது. இஸ்ட்னு ST இஸ்ட். கான்சனன்ட் பிளெண்ட் சவுண்டு இஸ்ட். ஸோ பில் பிளாஸ்ட். இங்கே வந்து சவுண்டு பக்கத்தில் கான்சனன்ட் N இருக்குது. ஸோ ஈயோட சவுண்டு ஏ. ப்ளே பில் இண்டு பிளெண்ட். இந்த IND ஐந்து வந்து ரைமிங் வேர்டு. INDனாலே வைண்டு. இதே IND இண்டும் இருக்குது, விண்டு. அப்போ இதில் பிளைண்டில் வந்து விண்டில் வரும் ஐந்துங்கிறது. இப்போ பிளைண்ட் ஃபைண்ட் வைண்ட் இதெல்லாம் IND ஐந்து. ஸோ இங்கே ஓவோட சவுண்டு ஆ. CK இருக்குது. ஓ சவுண்டு. ஸோ ஏ சவுண்டு அ கான்சனன்ட் லெட்டர் வந்தால் சவுண்டு ஏ. ஓ சவுண்டு ஆ 2 இருக்குது. இதில் பிளாக் ஆ. இந்த ஓவோ சவுண்டு தான் 2 விதமாக இருக்குது. இந்த பிளட் ஃப்ளட்டுக்கு மட்டும் ப்ளே ஆவும் இல்லை ஏவும் இல்லை, ப்ளே. நான் எழுதுகிறேன். பிளட் ஃப்ளட்டுக்கு மட்டும் ஓவோக்கு ஏ சவுண்டு. அதர்வைஸ் ஓவோக்கு ஊ சவுண்டு தான். மோஸ்ட்லி ஓவோக்கு ஊ சவுண்டு தான் இந்த பிளட் ஃப்ளட்டு தவிர. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பில் பிளட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் OA 2 வவல் சேர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு வவல் மட்டும் பேசுது ஊ அப்படின்னு. ஸோ போர்டு ஆர் கண்ட்ரோல்.
நான் சொன்னேன் இல்லையா ஓ வந்து ஊ சவுண்டு தான். பூஸ்ட். ஸோ என்னென்னா பீச், பர்த், பிளேட், பிளேம், பிளாங்க், பிளாஸ்ட், பிளெண்ட், பிளைண்ட், பிளாக், பிளட், போர்டு, பூஸ்ட். பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓவுக்கு ஊ சவுண்டுன்னு. இந்த ஃப்ளட்டு பிளட்டை தவிர ஓவுக்கு ஊ சவுண்டு. ஊ, பூத். இங்கே ஓயுக்கு அவு சவுண்டு. இங்கே என்னோடு இருக்கிறதுனால அவுனு. அவுனு, பவுண்டு. இங்கே ஈ இருக்கிறதுனால ஏவோட சவுண்டு ஏ. பிர் ஏக்கு. இங்கே ஏஐக்கு எய். எய், பிரெயின். ஏவோட சவுண்டு ஆ. ஆ இன் இச். பிரான்ச். ஏ சவுண்டு ஆ. ஆ இண்டு. பிராண்ட். யூ சவுண்டு அ. ப்ளஷ். ஈயோட சவுண்டு ஏ. ஈஏக்கு ஏ சவுண்டு. ஆக்சுவலி ஈஏக்கு ஈ சவுண்டு இருக்குது, அதே சமயம் ஈஏக்கு ஏ சவுண்டு இருக்குது. நான் மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு தான் இந்த க்ளூ கொடுக்குறேன், எல்லாருக்கும் இல்லை. இது வந்து ஆறு வர இடத்துலலாம் ஈஏவோட சவுண்டு ஏன்னு வச்சுக்கோங்க. பிரெட்டு, ஸ்ப்ரெட்டு, த்ரெட்டு, த்ரெட்டு, த்ரெட்டு. ஸோ இந்த ஆறு வர இடத்துல மோஸ்ட்லி ஈஏக்கு ஏ சவுண்டு இருக்கும். அதே மாதிரி வெல்த்து, ஹெல்த்து, அது மாதிரி டெல்த்து, எல் வர இடத்துல இருக்கும். ஒரு க்ளூ தான். இப்படி ஒரு ரூல் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ப்ராக்டிஸில் நானே கண்டுபிடிச்சது. ஸோ இது வந்து பிரெட். இது வந்து ஏஆர். ரெண்டு ஆர் வந்தாலே ஏவோட சவுண்டு ஆ தானே. ஆர்க், பார்க். ஈ இருக்கிறதுனால ஐயோட சவுண்டு ஐ. ஐடு, பிரைடு. ஈ, ரெண்டு ஈ சேர்ந்தால் ஈன்னு லாங் சவுண்டு. ஒரு ஈனா ஏ சவுண்டு. பக்கத்தில் கான்சனண்ட் இருந்தால் ஈ, தனியாக இருந்தால் ஈ தான். இப்போ ஈ இருக்கிறதுனால ஈடு, ப்ரீடு. ஐயோட சவுண்டு ஐ. ஏன்னா பக்கத்தில் கான்சனண்ட் இருக்குது. ஐயோட சவுண்டு ஐ இல்லை, ஐ தனியாக. ஐ பக்கத்தில் இந்த ஈவில் முடித்தா தான் ஐ சவுண்டு ஐ. இங்கே கான்சனண்ட் லெட்டர் இருக்கிறதுனால ஐயோட சவுண்டு பிரிக். இக். இக், பிரிக். ஸோ எப்படி படிக்கணும்னா ஊத், பூத், பவு, இண்ட், பவுண்ட், ஏக், பிரேக், எயின், பிரெயின், ஆன்ச், ANCH, ஆன்ச், ஆண்ட், பிராண்ட், அஷ், ப்ளஷ், எட், பிரெட், ஆர்க், பார்க், ஐடு, பிரைடு, ஈடு, ப்ரீடு, இக், பிரிக். இங்கே வந்து என் இருக்குது கான்சனன்ட் லெட்டர். ஸோ ஈயோட சவுண்டு ஏ. வெறும் ஏ தான், ஏ இல்லை, ஏ. பியோட சவுண்டு ஏ. ஏ இன். பெஞ்ச். சிஹெச்சோட சவுண்டு இச். பெஞ்ச். நெக்ஸ்ட்டு ஐயோட சவுண்டு இ. ஃபஸ்ட்டு ஐயும் ஈயும் இருக்குது. இ. ஸோ இஃப், ப்ரீஃப். ஸோ ப்ரீஃப். ஐயோட சவுண்டு இ. இங். ஐஎன்ஜினாலே இங் எண்டிங் வேர்ட்ஸ். இங்குன்னு சொல்லணும். பிரிங், திங், சிங், ரிங்குன்னு ஐஎன்ஜி இங். இப்போ ஓஏக்கு ரெண்டு சவுண்டு இருக்குது. மோஸ்ட்லி ஓஏக்கு ஓ தான். இந்த பிஆர்ஓஏடியில் மட்டும் ப்ராடு. ஓஏக்கு ஆ சவுண்டு வருது. ஆடு, ப்ராடு. இங்கே ஈ இருக்கிறதுனால ஓக்கு ஓ சவுண்டு தான். ஓக்கு. யூவோட சவுண்டு ஆ. இஷ். எஸ்ஹெச்சோடது கான்சனன்ட் பிளெண்ட் சவுண்ட் தரவு பண்ணிக்கோங்க. எஸ்ஹெச் இஷ். ப்ரஷ், அஷ். இங்கே வந்து பில்ட், ஐக்கு இ சவுண்டு. பில்ட், இ. பில்ட். யூக்கு ஆ சவுண்டு. இன்ச், பஞ்ச். இங்கே ஓக்கு ஆ சவுண்டு.
ஆன்ஸ் bronze. ஸோ ஆன்ஸ் bronze. இங்கே வந்து ஈஏக்கு ஆர் வந்தாலே நான் சொன்னேன் இல்லையா, ஏ சவுண்டு ஈஏக்கு. எஸ்ட் ஏ சவுண்டு ஏ ஏ எஸ்ட். ஆக்சுவலி இஏஎஸ்டி ஈஸ்ட், இங்கே ஆர் வந்திருக்கு, அதனால க்ளூ தான் கொடுக்குறேன். பிரெஸ்ட். அதே மாதிரி பிரெத் ஆர் வந்திருக்கு, ஏ ஏ இத் பிரெத், கடைசியில் இ போட்டுக்கணும். ஓடபிள்யூ சவுண்டு அவு ப்ரௌஸ். அவு இஸ் ப்ரௌஸோ. பெஞ்ச் பிரீஃப் பிரிங் ப்ராட் broke brush built bunch bronze breast breath browse. ஐஜிஹெச்சோட சவுண்டு ஐஜிஹெச்னு இருக்கும், ஆனால் ஜிஹெச் சைலண்ட் ஐன்னு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. பிரைட், டைட், ரைட்டு, இது மாதிரி ஃப்ரைட், இது நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஐஜிஹெச்னா ஐ சவுண்டு. ஐ, இந்த ஐஜிஹெச்சுக்கு ஐ சவுண்டு. ஸோ பிரைட். இங்கே வந்து ஐயோட சவுண்டு இ. பிரிட்ஜ். இதில் ஏ இந்த ஆஜ், ஏடிஜிஇ ஆஜ், ஐடிஜிஇ இஜ், ஓடிஜிஇ ஆஜ், யூடிஜிஇ அஜ், இந்த மாதிரி மாறும். இந்த ஐ இருக்கிறதுனால இஜ். பிரிட்ஜ். ஓயுக்கு நம்ம அவு சவுண்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். பவுண்டு. ஈக்கு ஈ சவுண்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஈடு ப்ரீடு. ஏஐக்கு ஏ சவுண்டுன்னு பார்த்துருக்கோம். எயின்னு. ஓடபிள்யூக்கு ஓ சவுண்டு பார்த்துருக்கோம். இந்த ஓ மட்டும் பேசுது. போல். பவுலில் போல். இந்த ஓயுக்கு ஆ சவுண்டு ஆ. இங்கே ஜிஹெச் சைலண்ட் இருக்கும், ஆனால் சவுண்டு கொடுக்காது. ஆட் சவுண்டு ஆட். ப்ராட், தாட், ஃபாட், இந்த மாதிரி ஒரு ஆட் சவுண்டு. ஸோ ஆட் ப்ராட். இது ஆர் இல்லைன்னா இது ஆட். ஆர் இருக்கிறதுனால ப்ராட், ஆர் இல்லைன்னா பாட். ஐஎன்ஜி இங், ஏற்கனவே பிரிங்கு படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங் ஐயோட சவுண்டு இ. இங் பிரிங். ஸோ என்னென்னா பிரைட், பிரிட்ஜ், பவுண்ட், ப்ரீட், பிரெயின், போல், ப்ராட், பவுட், பாட். இது ஓயூ ஆ சவுண்டு. பாட், பிரிங். ஸோ தரோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு தான் பேசிக் வேர்ட்ஸ். மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் இருக்குது, பல்க் சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்குது. பட் இது தெரிஞ்சாலே நீங்கள் விட்டு போன வேர்ட்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.